அடுத்ததான் எங்களுக்கு வந்து சிமெண்ட் அப்படின்னா ரெண்டு பேர் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். டக்குன்னு ரெண்டே சொல்லுவாங்க, ஜோசப் அவன் தம்பி, அப்படி தான் தெரியும் எங்களுக்கு. அந்த காலத்திலேயே எங்களுக்கு சிமெண்ட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்த டால்மியா சகோதரர்கள் தான் எங்களுடைய பொறுத்தமட்டில். ஜோசப்பை வந்து 2-3 வார்த்தைகள் சொல்லப்படியாக கூட கேட்டுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மற்றவங்க குடியில் எனது ஆசான் அனைவருக்கும் வணக்கம். உங்களையெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு காலைல நான் வந்தோடனே வேலையாக நம்ம ஹாஸ்டல் நம்ம தங்கியிருந்த இடம்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தோம். உண்மையிலே இந்த பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்துச்சு. எப்படி படித்தோம், எப்படி சுற்றினோம், எப்படிலாம் நைட் ஷோ சினிமாவுக்கு போனோம், நல்லா என்ஜாய் பண்ணோம், அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இப்போ வாட்ஸ்அப்புங்கிறீங்க. வாட்ஸ்அப்புங்க எனக்கு வாட்ஸ்அப்னு ஒன்றும் புரியல. இந்த ஜெயராஜ் பாண்டியன் மகேஷ்லாம் சீக்கிரம் வாட்ஸ்அப்பில் வந்தாங்க. என்னடா வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்கேன், நமக்கு டைம் இல்லைன்னு பார்த்தேன். அப்புறம் வாட்ஸ்அப்பில் என்ன இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. சாயங்காலம் நான் வேலை விட்டு வந்தேன்னா ஒரு 7 மணிக்கு மேலே உட்காந்தேன்னா 7 to 8 பார்த்துட்டு நானே சிரிப்பேன். அப்புறம் என் பொண்ணு பையனுக்கெலாம் வாட்ஸ்அப் வச்சு சொன்னேன். நான் சிரிக்கலாம் பார்த்து என் ஒய்ஃபு கடுப்பாவாங்க. என்ன வேலைக்கு போய்ட்டு வந்து எங்கள்கிட்ட கூட பேச மாட்டேங்கிறீங்க, வாட்ஸ்அப்னு உட்காந்துட்டீங்க, உங்களுக்கு வேறு வேலை போல பிள்ளையான்னு. அப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் உட்கார வச்சு வர படத்தை இந்த ஜோக்கெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் இப்போ அவங்களும் வாட்ஸ்அப்புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து வாட்ஸ்அப்லாம் பார்க்குறோம். உண்மையிலே ஒரு மறக்க முடியாத அனுபவம். வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நட்பு என்றும் தொடரும் வேண்டி விரும்பி அனைவருக்கும் வணக்கம், நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.